ஹாய் விவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குனே சொல்லலாம். நம்ம ரேவதியோட கல்யாண நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி ஒரு கேக்கு ஒன்று ஆர்டர் பண்ணி நம்ம ராஜா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக அவங்க விசேஷம் தெரிவிச்சுட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரகலாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன காரியம் பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி ரொம்பவே கடுமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா சூப்பராக பதில் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து சொல்கிறாங்க, என்னம்மா ஒரு கேக்கு வெட்டுறதுனால என்ன ஆயிடுச்சு, இப்போ உங்களுக்கு என்னோட புருஷனுக்கும் எனக்கும் இன்றைக்கி கல்யாண நாள், அதனால நாங்கள் 2 பேரும் செலிப்ரேட் பண்ணுறோம், இதனால் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஆயிடுச்சா, 6 மாதத்தில் இன்னும் பிரிய போகிற நீங்கள் இப்போ எதுக்கு நீங்கள் கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, 6 மாதத்தில் பிரிய போகிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்ககிட்ட சொல்லலம்மா, நீங்கள் தான் எங்களை பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க கொண்டு போயிட்டு எங்களை கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதை விட்டுட்டு நாங்கள் பிரிய போகிறோம் நீங்கள் சொல்கிறீங்க, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நம்ம ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு பதில் கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி அவள் கரெக்டாக தானே சொல்கிறா, உன்னால் அவங்க 2 பேருக்கும் ஆசீர்வாதம் தான் பண்ண முடியல, அவங்க 2 பேரும் கல்யாண நாளில் தனிப்பட்ட முறையில் கொண்டாடி விட்டு போகிறாங்க, அதனால உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்கு அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, எதுக்கு பண்ணுறீங்க இப்படிலாம் கேட்டுட்ருக்கேன், என்ன நினச்சிட்ருக்க, பொண்ணையும் மாப்பிள்ளையும் பிரிக்கணும்னு நினச்சிட்ருக்கிய, ஏதோ அவங்களுக்கு மனஸ்தாபம் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா பரவாயில்ல, அவங்க 2 பேருமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருமே வாழ்க்கையில் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதுக்கு நீ எதிர்த்து நின்றுட்டுருக்கியே, இதெல்லாம் தவறு இல்லையா, உனக்கு இதெல்லாம் மனசாட்சி பிரகாரம் யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் பேசுகிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, போதும் நிறுத்துங்க, எப்போவுமே நீங்கள் அந்த மாப்பிள்ளைக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, என்ன இருந்தாலும் உங்கள் தங்கச்சி பையனாச்சே அவனுக்கு தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நான் ஒரு காலமும் நினச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் கனவுல நினச்சா கூட எங்களை பிரிக்க முடியாது, ஆனால் நீங்கள் அப்படி ஒரு திட்டத்தை நீங்கள் எடுக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கனாலே உங்களுக்கு அது ஆபத்தாக தான் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி திட்டவட்டமாக பேசிடுறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரா பார்த்திக்கா, உன்கிட்டயே இப்போ இப்படி பேசுகிறானா, யார் சொல்லி கொடுத்து இப்படிலாம் பேசுகிறான்னு உனக்கு தெரியுதாக்கா, தோ நிற்கிறானே இந்த டிரைவர், இவன் சொல்லி கொடுத்து தாங்க பேசுகிறான், என்னடா என்ன எங்கள் வீட்டு பொண்ணை எங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு வேலையை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன சித்தி, என்ன எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் அவர்கிட்ட தான் போயிட்டுருக்கீங்க, ஒழுங்காக நீங்கள் உங்கள் வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஏதோ எங்கள் அம்மா உங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சு தங்கச்சின்ற பாசத்தில் இந்த வீட்டில் வச்சுட்ருக்காங்க, ஆனால் உங்களோட யோகிதை என்னன்றது எங்களுக்கு முழுக்காக தெரியும், அதனால் எங்ககிட்ட நீங்கள் உங்களோட வேலையை வச்சுக்கிட்டிங்கன்னா திருப்பி பதிலடி கொடுக்காம இந்த வாட்டி நான் இருக்கவே மாட்டேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மாசாக நம்ம ரேவதி சந்திராகிட்டையும் பேசிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் கார்த்தி இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, சந்திரா கிட்ட நீங்கள் யார் நினச்சாலும் என்கிட்ட இருந்து ரேவதியை உங்களால் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரேவதிக்கு இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவங்களுக்கு கல்யாணம் அளவுதும் நம்ம ரேவதி இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்போ பாத்தியா, உன் பொண்ணை நீ ஆசீர்வாதம் பண்ணலைனாலும் பரவாயில்லன்னு நான் சொன்னேன், ஆனால் அவளை இன்னைக்கு அழ வச்சுட்ட பற்றியா, இதை எங்கே போய் நீ இந்த பாவத்தை நீ கரைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் யார் நினச்சாலும் என்னையும் ரேவதியும் பிரிக்கவே முடியாது, ஏன்னா நாங்கள் 2 பேரும் அந்த அளவுக்கு எங்கள் 2 பேரையும் நாங்கள் உண்மையாக நாங்கள் காதலிக்கிறோம், அதனால உங்களால் நினச்சா கூட முடியாது அப்படின்னு சொல்லும்போது சந்திரா சொல்கிறா, இன்னும் 6 மாதம் தாண்டா, அந்த 6 மாதத்துக்குள்ளே நான் உன்னை வெளியில் அனுப்புகிற வழியை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் 6 மாதத்துக்கு போகிறீங்க, இதோ இருக்கிற இந்த 1 மாதத்தில் நான் யார், என் தாத்தா பாட்டி யார், என் தாத்தா பாட்டி மேலே தப்பு இல்லை, அவங்க அம்மாவோட சாவுக்கு என் தாத்தா பாட்டி காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன், அப்படி நிரூபிச்சா நீங்கள் வீட்டு விட்டு போயிடுறீங்க அப்படின்னு கார்த்தி சந்திரகிட்டா கிட்ட கேட்குறாங்க. சந்திரகலாவும் ஓகேடா நீயா நானான்னு பார்த்தலாம், இந்த வாட்டி நீ
உன் தாத்தா பாட்டி உண்மையானவங்க நீ நிரூபிச்சிட்டினா நான் இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட நம்ம சந்திரகலா வந்து சூப்பராக வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ இந்த சவாலில் கண்டிப்பாக கார்த்தி தான் ஜெயிப்பார். ஏன்னா வந்து நம்ம கார்த்தியோட பாட்டி வந்து எந்த தப்புமே பண்ணலை. சிவகாமி அம்மாவை கொண்டது முத்துவேலுன்றது கண்டிப்பாக சந்திரகலாவுக்கு தெரிஞ்சால் சந்திரகலா முத்துவேலியும் சிவனாண்டி என்ன பழி வாங்குவாங்களே கண்டி நம்ம கார்த்தியை பழிவாங்கன்னு நினைக்கவே மாட்டாங்க. கூடி சீக்கிரத்தில் நம்ம கார்த்தியை நம்ம சந்திரகலாவும் ஏற்றுப்பாங்க. எளியும் புனியமாக இருக்கிற நம்ம சந்திரகலாவும் கார்த்தியும் கண்டிப்பாக சீக்கிரத்தில் ஒன்று சேர்ந்த மாதிரி காட்டுவாங்க. வரக்கூடிய எபிசோடில் நம்ம அதை பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கார்த்தி வந்து சொல்கிறாங்க, சரி நீ கேக் வெட்டுறதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்கள் அம்மா கிட்ட நீ பேசின பற்றியா அது ரொம்பவே தப்பு ரேவதி, நீ இப்படிலாம் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது வேற எப்படி பேச சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ரொம்பவே கோவமாக கேட்குறாங்க. சரி சரி இன்னைக்கு நல்ல நாள், அதுவும் எதுக்கு கோவப்படுற, கோவம்லாம் படாத அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க நீ வீட்டுக்குள்ளேயே இரு, வேற எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இல்லை இல்லை நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், நீ கொஞ்சம் எனக்காக ஒரு பர்மிஷன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, போதும் இதுக்கு மேலே உனக்கு நான் எக்ஸ்கியூஸ்லாம் எதுவும் கொடுக்க மாட்டேன் ரேவதி, நான் சொல்கிறத கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட போயிட்டு நம்ம இதுக்கு மேலே ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, பண்ணால் கண்டிப்பாக இது சண்டையில் தான் முடியும், அதனால நம்ம அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு எப்படியாவது கார்த்திக்கு தெரியாமல் நம்ம வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக தந்திரமாக யோசிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெட்டில் எல்லா தலைக்கண்ணையும் வச்சுட்டு அதுக்கு மேலே போத்தி விட்டு ஒரு மனுஷன் தூங்குற மாதிரி வந்து செட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ரோகிணி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, அக்கா அக்கா கொஞ்ச நேரத்துக்கு நீ எப்படியாவது சமாளிச்சிருக்கா, நான் எப்படியாவது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரேவதி கிட்ட வந்து நம்ம ரோகிணியும் சரி கொஞ்சம் சீக்கிரமாக வாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து ரேவதி என்ன இன்னும் காணும் தூங்கிட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ரோகிணி வராங்க. வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ரேவதியை பார்க்க தான் போகிறேன் அப்படின்றாங்க. இல்லை ரேவதி தூங்கிட்டு இருக்கா, கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கோங்க, அப்புறமா வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கார்த்தியும் சரிங்க அவள் தூங்கிட்டு இருக்கானா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ தான் நம்ம மயிலும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னப்பா ரேவதி வெளியில் போகல அப்படின்றாங்க. இல்லைங்க நான் சொல்லியிருக்கேன், அதனால் அவள் போகாமல் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அப்படின்ற போது பரவாயில்ல எப்படியோ அவள் இன்னைக்கு அந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சிட்டா நம்மளுக்கு நல்லதுப்பா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரோகிணி இதை கேட்டுட்டு வந்து மயில்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஏதோ கண்டம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கேட்கும் போது நம்ம மயில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த கடைக்கு போயிட்டு அந்த பையனை பிடிச்சி கொடுத்தீங்கல்ல, அந்த பையன் மூலயமா நம்ம ரேவதிக்கு ஒரு ஆபத்து இருக்குது, அதுவும் இல்லாமல் ரேவதியும் நம்ம சகலையும் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு சாமியார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த கல்யாண நாள் அன்னைக்கு வெளியில் போகக்கூடாதுப்பா, அந்த நாள் அன்னைக்கு அவள் வெளியில் போகாமல் இருந்தால் அவள் கண்டத்துலேருந்து தப்பிச்சிருவா, அப்படி மட்டும் அவள் வெளியில் போயிட்டானா அவளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் சகல இத்தனை நாள் வந்து ரேவதியை வெளியில் போகக்கூடாது, வெளியில் போக ஐயோ அதை தெரியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு என்னங்க தப்பு பண்ணீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க ரேவதி உள்ளே தூங்கலைங்க, அவள் வந்து உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா அது டெலிவரிக்காக தான் கூப்பிட்ருக்காங்க, அதனால கலர் செட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க, என்கிட்ட அப்படி சொல்ல சொல்லி உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லும் போது என்னங்க நீங்கள் நான் சொல்கிறது ஒரு காரணமாக இருக்காதான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமோட அட்ரஸை வாங்கிட்டு நம்ம கார்த்தியும் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதியும் போயிட்டுருக்காங்க. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக ரேவதி ஆட்டோவை விட்டு இறங்கிட்டு நின்றுட்டு இருக்கும் போது நம்ம முருகனும் அவங்க ஃப்ரெண்டும் இதை தாண்டா சமயம், இதுக்கு மேலே இவளை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ரேவதியை அடித்து தூக்கிடுறாங்க. நம்ம ரேவதி நில தடுமாறி வந்து நம்ம ரேவதி ஒரு பக்கம் போய் விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் அவங்க ஃபோனு எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து போய் விழுந்துருது. இந்த பக்கம் நம்ம ரேவதிக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ராஜா ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை நம்ம ராஜாவுக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்கன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எபிசோடில் என்னெல்லாம் நடக்குது நம்ம ரேவதியை நம்ம ராஜா காப்பாத்துவாரா, இல்ல நம்ம ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்ம ராஜாவுக்கு வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடியும் வந்து பிரச்சனை வருமானத நம்ம கூடிய சீக்கிரத்தில் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.